ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கை சமையல். நம்ம இன்றைக்கி உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பக்காவாக இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோவில் போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அரைக்க தான் போகிறோம், அதனால் பொடிசாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை. இது கூடவே ஒரு சின்ன சைஸு இஞ்சி, 15 பல் பூண்டு, 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ரெண்டு ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா. இதில் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துங்க. இதில் நம்ம ஹோல்கோரா மசாலா சேர்த்துக்கிறதுனால வாசனையாக இருக்கும். கடாயை சூடுபடுத்தி 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயிலே நல்லா வதங்கணும். 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதங்கினா போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி விழுதாக சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. நான் வீட்டு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன்னா சேர்த்துங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. நான் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லிக்கு பதிலாக கஸ்தூரி மெத்திக்கும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். கொதித்ததுக்கு பிறகு இந்த கிரேவி திக்காயிட்டு இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால திக்கான கிரேவி கிடைக்கும். இப்போ இது கூட முட்டையை சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு முட்டையும் பவுலில் ஊற்றி குழம்புல ஊற்றும் போது சேஃபாக கிடைக்கும். டைரெக்டாகவும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் ஒரு பவுலில் ஊற்றும் போது நம்ம வெந்து வரும்போது சேஃபாக கிடைக்கும். கிண்ணத்தில் ஊற்றும்போது வெள்ளை கருவை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு மஞ்சள் கருவை பொறுமையாக ஊற்றுங்க. அப்படி ஊற்றும்போது எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை ஊற்றிட்டு முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிட்டு முட்டை சூப்பராக வெந்திருக்கு. உடைத்து ஊற்றிய முட்டை கிரேவி தயாராகிடுச்சு. டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான முட்டை குழம்பு பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.